வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவியை துறக்கவும் தயார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கமாக வெளியிட்ட தகவல். தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள். அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட 10 பேருக்கு இயந்திர படகுகள் வழங்கி வைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்துள்ளேன். ஜனாதிபதி தெரிவிப்பு. வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் 93 சந்தேக நபர்களை மீட்டு வர சிவப்பு அறிவிப்பு. மலையகத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. போலீஸ் மா அதிபருக்கு எதிரான சாகரவின் கருத்து பாரதூரம். சட்டம் அமுல்படுத்தப்படுவதால் எதிர்க்கட்சியினர் கடும் அச்சத்தில். இந்தியாவில் அதிவேகமாக கரையில் வந்து மோதிய பாரிய கப்பல். அலறியடித்து ஓடிய மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மாற்றத்திற்கான பயணத்தின் போது ஏற்படும் அபாயங்கள் காரணமாக தனது பதவியை இழக்க நேர்ந்தால் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை கூறியிருந்தார். மாற்றத்தினால் ஏற்படும் அபாயத்தின் காரணமாக நான் எனது பதவியை இழந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து விலக நான் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் அதன்போது கூறியிருந்தார். நான் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கூறுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை புலனாய்வுத்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. எனது பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு? ஆனால் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? அதில் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்பதை நான் அறிவேன் என்று ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியிருந்தார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றுடன் தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை மக்கள் வரவேற்றுள்ளதாகவும் நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்த எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தியவர்கள் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசுவது நகைப்புக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அரசாங்கம் செயல்படும் என்றும் விசாரணைகளால் அச்சமடைந்தவர்கள் அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த திருகோணமலை மாவட்ட மீனவர்களுக்கு 10 இயந்திர மீன்பிடி படகுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் WGM ஹேமந்தகுமார தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீம ஆகியோர் மீனவர்களுக்கு படகுகளை வழங்கி வைத்தனர். புயலால் தங்களது மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு இந்த படகுகள் மூலம் மீண்டும் கடற்றொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர், கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம், திருகோணமலை மாவட்ட மீன்பிடி துறைமுக அதிகாரிகள், மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனது பாதுகாப்பு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டியுள்ளதாகவும், எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணைகளினூடாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை தான் அறிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். 13ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். 2024, 2025 மற்றும்
2026 ஆண்டுகளில் சிவப்பு அறிவிப்புகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டினால் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ரூபாய் 1490 மில்லியனும் 2025 ஆண்டு ரூபாய் 1549 மில்லியனும் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு நடவடிக்கை கோரப்பட்டுள்ளதோடு 2026 ஜனவரி முதல் ரூபாய் 839 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட 391 குடும்பங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையில் உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. கண்டி இந்திய உதவி தூதரகத்தின் உதவி தூதுவர் VS சரண்யா தலைமையில் 13ஆம் தேதி இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொட்டகலை பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாத் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அண்மையில் ஏற்பட்ட கடும் மழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக கொட்டகலை, ரொப்ஹில், மவுண்ட்வெர்னன், அரிண்டன், தலவாக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 5000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. இந்தியாவின் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாகவும் உரிய முறையிலும் அமுல்படுத்தப்பட்டு வருவதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மக்கள் நீண்டகாலமாக எதிர்பார்த்திருந்த வகையில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. குற்றச்சாட்டுகளின் தன்மைக்கு ஏற்ப சிலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு உத்தரவின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை பல்வேறு வழக்குகளில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அரசியல் ரீதியாக பலர் குழப்பமடைந்துள்ளனர். சாகர காரியவசத்தின் வாயிலாக போலீஸ் மா அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்து சாதாரணமாக வெளிவந்திருக்க முடியாது. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள வைராக்கியம் எந்த அளவுக்கு சென்றுள்ளது என்பதை அவரது கருத்து காட்டுகின்றது. விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள், வழக்கு தொடரும் தரப்பினர் மற்றும் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் மீதும் எதிர்க்கட்சியினர் கடும் அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த பாரிய சரக்கு கப்பல் ஒன்று இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹீக்லி ஆற்றின் கரையில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது 13ஆம் தேதி காலை சுமார் 11 மணியளவில் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. சம்பந்தப்பட்ட கப்பல் மலேசியாவின் கிளாங் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இழுவைப் படகுகள் மூலம் குறித்த கப்பல் மீட்கப்பட்டு தற்போது தனது பயணத்தை தொடர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவியை துறக்கவும் தயார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கமாக வெளியிட்ட தகவல். தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள். அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட 10 பேருக்கு இயந்திர படகுகள் வழங்கி வைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்துள்ளேன். ஜனாதிபதி தெரிவிப்பு. வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் 93 சந்தேக நபர்களை மீட்டு வர சிவப்பு அறிவிப்பு. மலையகத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. போலீஸ் மா அதிபருக்கு எதிரான சாகரவின் கருத்து பாரதூரம். சட்டம் அமுல்படுத்தப்படுவதால் எதிர்க்கட்சியினர் கடும் அச்சத்தில். இந்தியாவில் அதிவேகமாக கரையில் வந்து மோதிய பாரிய கப்பல், அலறியடித்து ஓடிய மக்கள். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.